இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 40 நாட்கள் 40 கேள்விகள். அதாவது நம் அருமை ஆண்டவர் வேதத்தில் எழுப்பின 40 கேள்விகளை தியானித்து கொண்டு வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி இந்த ஊழியம் துவங்கினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தினந்தோறும் காலையிலேயே நீங்கள் இந்த செய்தியை கேட்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பின மற்றொரு கேள்வியை வாசித்து சற்று சில நிமிட நேரம் நம்ம தியானித்து ஜெபிப்போம். சரியா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஜீவன் அல்ல, லைஃப். அந்த விலையேற பெற்றது ஜீவன். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஜீவன் உண்டாக பரிபூரணப்பட தான் ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், தன் ஜீவனை கொடுத்தார். தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொள்வதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கே ஒரு கேள்வி, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அப்படின்னா என்னென்னா, உலகத்துக்குள் இருக்கிற காரியங்கள். உலகத்துக்குள் இருக்கிறது என்னது? சிற்றின்பம். உலகத்துக்குள் இருக்கிறது என்ன காரியம்? மாமிசத்துக்கு அடுத்த காரியங்கள், பிசாசுக்கு அடுத்த காரியங்கள். அதனால தான் உலகம், மாமிசம், பிசாசு. இது தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது. இந்த நாட்களில் நீங்கள் தியானித்து வருகிற கர்த்தருடைய வசனங்களில் ஒன்று, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், நான் படிச்சிருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பல அறிவுகள் எனக்கு இருக்கிறது, பிரைஸ் காட், கர்த்தர் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர், உங்கள் ஆத்துமா மீட்பு ரொம்ப முக்கியம், உங்கள் ஜீவன் ரொம்ப முக்கியம். காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகிறதுக்கு போல காலையில் ஃப்ரெஷ்ஷாக, மாலையில் சோர்ந்து போன புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று பைபிளில் படிக்கிறோம். அதனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவினிடம் திரும்புங்கள், சிலுவை அண்டை திரும்புங்கள். சரியா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சிலுவையின் அண்டை வந்து நின்று என்னை நான் உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து, உலகம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துடக்கூடாது, உலகம் என் சிந்தைக்குள்ளே வந்துடக்கூடாது, உலகம் என் பிள்ளைகளுக்குள்ளே வந்துடக்கூடாது, உலகம் என் லைஃப்பில் வந்துடக்கூடாது. நான் ஆண்டவரே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. என் ஜீவன், என் லைஃப் ரொம்ப முக்கியம். ஆண்டவர், அந்த லைஃப்பை நான் காத்துக்கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த ஜெப நேரத்தில் மத்தேயு 16:26 படி மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினானா அவனுக்கு என்ன லாபம்? அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? எதையும் கொடுக்க முடியாதுப்பா. ஜீவன், லைஃபுக்கு ஈடு ஆனது எதுவுமே இல்லைப்பா. அதனால் நம்முடைய பிள்ளைகள் ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் சமாதானத்தோடு வாழத்தக்கதாக, சுகத்தோடு வாழத்தக்கதாக, மாறாத உம்முடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். ஆசீர்வதியும், கிருபை தாங்கட்டும். இந்த செய்தியை கேட்டு ஜெபித்த ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாளைக்கு
நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.